வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற புதன்கிழமை வைகாசி விசாகம். முருகனுக்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள்? இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நாம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22/5/2024 புதன்கிழமை நம்மளுக்கு இந்த வைகாசி விசாகம் வருகிறது. இந்த வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த முருகப்பெருமான் பிறந்த நாள் அன்று நாம அவரை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும்? பொதுவாக நம்மளோட பிறந்த நாள்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஹாப்பியா இருப்போம். எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, புது ட்ரெஸ் கிடைக்கும், நாம நிறைய வெளியில அம்மா அப்பாக்க கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய சந்தோஷங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி முருகப்பெருமான் அன்று அவதரித்த நாள், அவருடைய பிறந்த நாள். அப்ப அவர் எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாரு. அந்த மனநிலையில இருக்கும்போது நாம முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் நிச்சயம் முருகப்பெருமான் தருவார். அதே மாதிரி அவருக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் முருகப்பெருமானின் பேரருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து வைகாசி மாதம் சித்திரை மாதத்துல நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிரும். இந்த வெயில் காலம் முடிந்து ஒரு வசந்த காலத்தை நம்மளுக்கு ஆரம்பிக்கிற காரணத்தினால இதை வசந்த உற்சவமாக நிறைய பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா இத வசந்த உற்சவம் அப்படின்னு வழிபாடுகள்லாம் செய்வாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள்லாம் செய்வாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்குடம் எடுத்து முருகப்பெருமானுக்கு குளிர அபிஷேகம் செய்வாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு நாளைய தினத்தில் அபிஷேகத்திற்கு இந்த பாலை வாங்கி கொடுங்க. உங்களால 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர் எவ்வளவு உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பாலை நீங்க வாங்கி கொடுங்க. நாளைக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு சேர்க்கும். நிறைய நாம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் இந்த பால் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி எப்படி வசந்த உற்சவமாக முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்கிறோமோ நம்ம அவளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலம் வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நம்பிக்கை. அதனால நாளைய தினத்திலிருந்து புதன்கிழமை நம்மளுக்கு வருகிறது. புதன்கிழமையில நம்மளுக்கு இந்த வைகாசி விசாகம் நம்மளுக்கு புதன்கிழமை 8:10க்கு மேலதான் இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வருது. பொதுவாக நட்சத்திரத்தை பார்த்துதான் இந்த வைகாசி விசாகம் எல்லாருமே வழிபாடு செய்வாங்க. ஒரு சிலர் பௌர்ணமியும் கணக்கு எடுத்துப்பாங்க. உங்க கோவில்ல என்னைக்கு வழிபாடு செய்யறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க வீட்டுல வழிபாடு செய்யறீங்க, எங்க வீட்டுல முருகனுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பால் கொண்டு குளிர அபிஷேகம் செய்யுங்கள். பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் செய்யுங்க, சந்தனத்தால அபிஷேகம் செய்யுங்க. முக்கியமாக பால் கொண்டு நீங்க கண்டிப்பா அந்த ஒரு பொருளையாவது கொண்டு நீங்க முருகப்பெருமான அபிஷேகம் செய்து செவ்வரளி மாலை கட்டி அவருக்கு சாத்திட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். அவருக்கு மிகவும் பிடித்தது பாயசம் வைக்கலாம். எதுவுமே இல்லையா, 1 டம்ளர் பால்ல தேன் கலந்து வைங்க. இல்லைன்னா திணை தேன் கலந்து அதை நெய்வேத்தியமாக வையுங்கள். ரொம்ப விசேஷம். இப்படி வச்சுட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா நாம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். உச்சரிச்சுட்டு அதற்கப்புறமாக நீங்க உங்களுக்கு என்னென்ன வீட்டில் நெய்வேத்தியங்கள் வேற ஏதாவது செஞ்சிருந்தா கூட அதையும் நீங்க முருகப்பெருமானுக்கு வச்சு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். நீங்க காலையில வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா 8:15 இருந்து நீங்க 11 மணி வரைக்குமே இந்த வழிபாட்டை செய்யலாம். இரவுல செய்யறீங்க அப்படின்னா பௌர்ணமிய கணக்கு எடுத்துக்கோங்க. 7:20க்கு மேல 9 மணி வரைக்குமே நீங்க இந்த வழிபாட்டை தாராளமா செய்யலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான
ஒரு முருகப்பெருமானினுடைய வழிபாடு. நாம என்ன கேட்கிறோமோ அதை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் புதன்கிழமை, இந்த வைகாசி விசாக திருநாள். அதனால இந்த வைகாசி விசாகத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு உங்களால எந்த அளவுக்கு பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி கொடுங்க. எங்களால் 1/2 லிட்டர் தான்மா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கூட தாராளமா வாங்கி கொடுத்துட்டு அங்க நீங்க அந்த அபிஷேகத்தை பார்த்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு 2 நெய் தீபங்கள் போடுவது மிகவுமே நல்லது. அதனால 2 நெய் தீபம் ஏத்திக்கோங்க. இதுல வெற்றிலை தீபம் ஏத்தணுமா, ஷட்கோண தீபம் ஏத்தணுமா, என்ன தீபம் ஏத்தணுமோ அதை தாராளமா நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானை நம்மளுக்கு எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம். இதுல இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டளையுமே கிடையாது, எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அந்த பொருளை கொண்டு முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் போது அவர் கண்டிப்பா நிச்சயமா நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். கந்தனுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவரை நம்பி பரிபூரண அன்போட நம்பிக்கையோட சுத்தமான பக்தியோட நாம அவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் முருகப்பெருமான் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் பெருமான் தான். தமிழ் கடவுளான சொந்த கடவுள் நம்மளுடைய கந்த கடவுளை இந்த விசாகத்தன்று நாம வழிபாடு செஞ்சு அவரினுடைய பரிபூரண அருளை நாம எல்லாருமே பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரோட ஆசையாவும் இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள், கைமேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.